இந்த தெசலோனிக்கே பட்டணத்துக்கு கொஞ்ச நாள்லேயே வந்து சார் இது வந்து 50வது வருஷத்தில் நினைக்கிறேன், 50வது வருஷத்தில், ஆமாம், மே மாதம் 50வது வருஷத்தில் அங்கே போகிறாரு. இதுக்கு தெர்பேக்கு போகிறாரு. திரும்பதாக தெசலோனிக்கே பட்டணத்தில் நவம்பர் மாதம் 50வது வருஷத்துலேருந்து ஜனவரி 51வது வருஷம் வரைக்கும் அங்கே இருக்கிறார். நவம்பர் 50லேருந்து ஜனவரி 51 அங்கே தான் இதில் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிறார். பின்பதாக தெசலோனிக்கே பட்டணத்துக்கு 2 கடிதங்கள் எழுதுகிறார். இந்த 2 கடிதங்களும் அவர் வந்து கொரிந்து பட்டணத்துக்கு போகும்போது எழுதுகிறார். கொரிந்து பட்டணத்துலேருந்து எழுதுகிறார் 2 கடிதங்களையும். இந்த 2 கடிதங்களும் எழுதப்பட்டதுடைய நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க? எதற்காக இந்த 2 கடிதங்களையும் கொஞ்ச நாள் ஒரு 6 மாதத்தில் எழுதுகிறார்? 6 மாதங்களில் இந்த 2 கடிதம் சுவிசேஷத்தில் ஸ்திரப்படுவதற்காக. உடனே ஈஸியாக சொல்லியாச்சா? இல்லை, அஸ்திபாரம் போடுறாரு. அஸ்திபாரம் போடுறாரு. நம்ம நம்மளும் இந்த நாளில் அஸ்திபாரம் போட்டு சாங்க உட்காந்துடுறோம். அவங்க அஸ்திபாரம் போடுறாரு. என்ன நீங்கள் தெசலோனிக்கே நம்ம இந்த நிருபங்களை எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நான் அந்த நிருபங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சொல்லிகிட்டே வர்றேன். முதலாவதாக சுவிசேஷத்தில் அஸ்திபாரம் போடுவதற்காக அவர் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை எழுதினார்னு சொன்னேன். இப்போ வந்து ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட அடுத்த கடிதங்கள் 2 கடிதங்களை நான் பார்ப்போம் என்றால் 1 தெசலோனிக்கே, 2 தெசலோனிக்கே, அது 51வது வருஷத்துக்குள்ளே எழுதப்பட்டிருக்குது. ரொம்ப குயிக்காக எழுதிட்டார். ஒரு 6 மாதத்துக்குள்ளே அவர் எழுதியிருக்காரு. 3 மாதம் அங்கே இருந்திருக்காரு. அதுக்கு ஒருத்தர் 3 மாதத்தில் அவர் கடிதம் எழுதுகிறாரு. தெசலோனிக்கேருக்கு எழுதின முதலாவது நிருபமும் தெசலோனிக்கே எழுதின 2வது தெசலோனிக்கே நிருபம்னு நான் சொன்ன உடனே உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஓடும்? உடனே உயிர்த்தெழுதல், வருகை, 2வது வருகை. அந்த 2வது வருகைக்காக அவங்க எதுவுமே செய்யாம அதை எதிர்பார்த்து அதுக்காக வெயிட் பண்ணி மாலை போட்டு கொட்டை விட்டு வச்சு உட்காந்துருக்காங்க. சும்மா உட்காந்துருக்குறாங்க. அப்போ ஓகே, உயிர்த்தெழுதல் குறித்து என்ன நினச்சாங்க? உயிர்த்தெழுதல் நடந்து போச்சுன்னு சில பேர் சொன்னாங்க. அதில் நடக்காதுன்னு சொன்னாங்க. மரித்தவர்கள்லாம் போயிடுவாங்க அப்படின்னாங்க. அப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள். 2வது உயிர்த்தெழுதல் இருக்கும், அது சீக்கிரமாக இருக்க போகுது, நாளைக்கே இருக்க போகுது அப்படின்னு நம்ம பிள்ளைங்கள்லாம் ஜெபம் பண்ணுமே, நாளைக்கு எக்ஸாமினேஷன், ஆண்டவரே இன்றைக்கி ராத்திரியே வந்துடும் ஆண்டவரே, இல்லை உடனே முடிஞ்சிடல, எல்லாம் முடிஞ்சிடல, இன்னைக்கு ராத்திரியே வந்து விட்டால் இந்த தொந்தரவே இருக்காது, ஏசாமி ஏசப்பா எப்போ வருவாருன்னு கேட்குறாங்க. ஆமாம், அதாவது வருகை குறித்து உள்ள பிரச்சனை 2வது வருகை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்த பிரச்சனை 2வது வருகை குறித்த பிரச்சனை. வேறு என்ன பிரச்சனை இருந்தது அவங்களுக்கு? சுவிசேஷத்தை சரியானபடி புரிந்து கொள்ள தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. வேறு என்ன பிரச்சனைகள் இருந்தது? 3 பிரச்சனைகள், 4 பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இருக்கும். ஒன்று வந்து ஏதோ ஒரு அசுத்தமான, அதாவது பரிசுத்தம் இல்லாத அசுத்தமான வேசித்தனமான ஒரு சரீரத்தை சரியானபடி காத்து கொள்ளாத ஒரு வேசி மார்க்கம் இருந்தது. அது அஞ்ஞானிகளுக்குள்ளே, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைகள். 4வது அதிகாரம் 1 தெசலோனிக்கே 4வது அதிகாரம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார். 2வது வருகையை இங்கே கொண்டாந்து இணைக்கிறார். நீங்கள் நீதியை சரி கட்டுவராக இருக்கிறாங்க. 2வது வருகையை கொண்டாந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அடுத்ததாக தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். இங்கே வந்து ரொம்ப தெளிவாக சுவிசேஷத்தை கொண்டு வர்றாரு. அதாவது பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷத்தின் மூலமாக நீங்கள் ரசிக்கப்பட்டது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த முத்திரையினுடைய ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிற. ஆக ரொம்ப தெளிவாக ஒரு காரியம் அங்குள்ள பிரச்சனை என்ன? பரிசுத்த குலைச்சல் ஏதோ ஒன்று இருந்திருக்கிறது. என்னென்ன முழுசாக நமக்கு தெரியல, என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று ஒரு பரிசுத்த குலைச்சல் ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல எழுதியிருக்காரு. வேற என்ன? நீங்கள் சொன்னது மாதிரி 2வது வருகை குறித்த ஒரு சரியான வெளிப்பாடு, சரியான புரிதல் இல்லாமல் இருந்தது 2வது வருகை. அதற்கடுத்ததாக 2வது வருகை குறித்து இன்னொரு என்ன சொன்னீங்களே, உயிர்த்தெழுதலை குறித்து சரியான புரிதல் இல்லாமல் இருந்தது. இன்னொரு காரியம், இது 2 இருந்ததுனால நீங்கள் 2வது வருகைக்காக என்ன செஞ்சாங்க? எல்லாரும்
எல்லாரும் எல்லாத்தையும் வித்துட்டு அவங்க பாட்டு உட்கார்ந்துருந்தாங்க. வித்துட்டாங்களா? ஏதாவது பேங்க்ல போட்டிருந்தாங்களா? வேலை செய்யாம அமைதியாக இருந்தாங்க. இப்போல்லாம் சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்களாம் டவுரி வாங்க மாட்டோம், நகையெல்லாம் போடாதீங்க, அது எல்லாத்தையும் ரொக்கமாக்கி கையில் கொடுத்துருங்கன்றாங்க. நகையெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் போட வேண்டாங்க, அந்த நகையெல்லாம் என்ன வேலை செய்யாதவன் சாப்பிடலாகாதுன்னு சொல்றாரு. அதுக்கு தான். வேலை செய்யாது சாப்பிடக்கூடாது. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, வேலையே செய்யலை, வேலை செய்யாமல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சபையில் உட்காந்து அல்லது வீடு வீடாக போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பகுதி என்ன செஞ்சுருக்காங்க, வீண் அலுவல்காரராய் அப்படின்னு இருக்கோம். கட்சிக்கொடி மாதிரி எல்லாத்தையும். கட்சிக்கொடியா? பின்னால் அப்படியே அலைவாங்களா, ஜெய் ஜெயன்னு அப்படியே அலைஞ்சு. ஜெய் ஜெயா, ஜிந்தாபாத் முர்தாபாத். ஏன்னா அப்படிதான் சொல்றாரு 4வது வருஷம். ஜிந்தாபாத் முர்தாபாத்னு அலைவாங்க. என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் பேர், இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, இந்த நாளைக்கு வந்துடுவார் அல்லது 22ஆம் தேதி வந்துடுவார், இந்த எல்லாம் அடையாளம்லாம் இருக்குது. அல்லது நாசாலாம் சொல்லிட்டான், இப்படி ஒரு கூட்டம் சொல்லிட்டு தெரியுது இல்லை, நாசாலாம் கணிச்சு சொல்லியாச்சு, இத்தனாம் தேதி வரப்போகிறாரு என்கிட்ட சொல்லிட்டாரு. ஏன்னா தேவதூர்கள் தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்த ஏஞ்சல்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, ஆமாம் எல்லாம் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு, இப்போ ஏசாமி வந்துடுவார்ல, இப்போ ஆடெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது, ஆடெல்லாம் வெட்டு சாப்பிடு அப்படின்னு சாப்பிட்டாச்சு. எல்லாம் சேமித்து வச்சுருக்கோம், எல்லாத்தையும் செலவு பண்ணு, எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு எல்லாம் சபையில் உட்காந்துட்டு, ஏய் நீ தான் சொன்ன ஏசாமி வந்துடுவான்னு, வரல என்னப்பா, நீ தான் சோறு, நீ தானே சொன்ன, நீ தான் சோறு போடு. நம்ம ஆளுங்க ரொம்ப இதாக சொல்லுவாங்கல்ல, ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுவாங்க. நீ தானே சொன்ன, நடக்கல, சோறு போடு. இப்போ நானும் எல்லாம் பட்னியாக கிடக்கணும், சோறு போடு. சபையில் வந்து உட்காந்துருக்காங்க சாப்பாட்டுக்காக எல்லாம் அப்புறம் போய் வேலை செய், எதுக்கு வேலை செய்யணும், ஏசாமி தான் வந்துடுவார், வேலை செய்ய கிடையாது. இல்லைப்பா ஏதாவது வேலை செஞ்சால் தான் முடியும். சரி என்ன ஈஸியான வேலை என்ன, சரி ஈஸியான வேலை பிச்சை எடுக்கிறது தான். அதை விட ஈஸியான வேலை ஏதாவது கட்சி கூட்டத்துக்கு போகிறது. அந்த நாட்களில் சில பரோபகாரிகள் இருந்தாங்க. பரோபகாரிகள்னால் அவங்க அப்படியே ஜமீன்தார், அவங்க என்ன செய்யணும், ஏதாவது இந்த சோசியல் ஒர்க்கு செய்யணும். அப்படி செஞ்சாங்கன்னா ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு அவங்க வந்து எலெக்ஷனில் நிற்கலாம். ஏதாவது அவங்க சொந்த செலவில் ரோடு போட்டால் தான் எம்எல்ஏ ஆக முடியும். அப்படி தான் நடந்துச்சு அந்த நாட்களில். சொந்த செலவில் ஏதாவது ரோடு போட்டு அவங்க செஞ்சுருந்தா அதை வச்சு சரி இவர் சொந்த செலவுலேயே போட்டிருக்காரு, இவர் வந்து நம்ம கவர்மெண்ட்டில் ஒரு வேலைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு பதவி கொடுக்கலான்னு சொல்லி எடுப்பாங்க. இப்போ இப்படி உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, இதில் சில பேர் கிறிஸ்தவங்களாகிட்டாங்க. அப்படி உள்ள அந்த ஜமீன்தாரில் அந்த பரோபகாரிகளில் சில பேர் கிறிஸ்தவர் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு 2 விதமான கடமை வந்துச்சு. ஒன்று வந்து ஒரு போஸ்ட் வேணும்னா அல்லது எதுக்காவது தேர்ந்தெடுக்கணும்னா அதுக்கு நம்ம உதவி செய்யணும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம கிறிஸ்தவன் ஆகிட்டோம், நம்மளுடைய சபையில் உள்ள ஆளுங்கள்லாம் பட்டியாக கிடக்குறாங்க, சரி இவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு போடுவோம் அப்படிங்கும்போது நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, இது சோறு கட்டு நடந்தால் சொக்கமாயிரும்ல. உடனே காலையில் போய் அவங்க வீட்டில் முன்னாடி, எங்கே போகிறேன், ஆஃபீஸுக்கு போகிறேன். எங்கே வீட்டில் சொல்லிட்டு போய், எங்கே போகிறேன், ஆஃபீஸுக்கு போகிறேன். அங்கே போய் கையை கட்டி நிற்கிறது, எப்படா அந்த ஐயா வருவார், இந்த வண்டி போகும்போது அப்படி ஓடுவாங்கல்ல அந்த காட்சியெல்லாம், அப்படி ஒவ்வொரு தடவை பார்க்குறது எப்படி வருவாருன்னு. அவர் என்ன சொல்வார், அவர் பெரிய மனுஷன் வந்து எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கையை காட்டுவார். சரிப்பா எல்லாருக்கும் ஒரு 500 ரூபா ஒரு பிரியாணி பாக்கெட்டு அவர் கொடுத்துறேன் அப்படின்றான். அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறது. இதுக்கு இடையில போகும்போது அவர் வரும்போது அந்த ஐயா வரும்போது ஜிந்தாபாத் ஜிந்தாபாத்னு ஒரே சத்தம் போடுறது, காலையிலேருந்து ஓடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த சபையில். அப்போ தான் இவர் சொல்கிறாரு, ஒழுங்காக சுவிசேஷத்தை இருந்தால் நீ ஒழுங்காக வேலை செஞ்சு உனக்கும் சாப்பிட்ருப்ப மற்றவனுக்கும் கொடுத்துருப்ப. நீ சுவிசேஷத்தை அறிகிறபடி அறியவில்லை. நீ எப்படி சுவிசேஷத்தை நீ அறிந்து கொள்ளுமோ நீ எல்லாமே உனக்கு பிரச்சனை என்ன, சுவிசேஷத்தில் என்ன நிச்சயமாக உன்னுடைய பரிசுத்தம் இருக்கணும், அது இல்லை. 2வதாக சுவிசேஷத்தில் நீ என்ன அறிந்திருக்கணும், இயேசுவானவர் வருவார். ஆனால் அது உன்னுடைய திட்டப்படி என்னுடைய திட்டத்துப்படி உன்னுடைய நாளுபடி நாசாவுடைய குறிப்பின்படி வரவில்லை. கர்த்தருக்கு சித்தமான நேரத்தில் அவர் நிச்சயம் வருவார். அதுக்கு நீ போய் உட்காந்துட்டு வானத்தை என் அண்ணாந்து பார்த்துட்டு உட்காந்துருக்க. அதுக்கு அடுத்து என்ன செஞ்சேன், சரி கர்த்தர் வருமானமும் ஆண்டவருக்காக உழைக்கணும், ஆண்டவருக்காக நாம் எல்லாம் செயல்படணும். அது ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருக்காம எதற்காக ஒரு என்னது டீசென்ட் பிச்சை வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா உனக்கு இன்னும் சரியானபடி நீ சுவிசேஷத்தை அறியவில்லை. ஒரு இடத்துல அவர் சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, முறையற்று நடக்கிறவர்கள் அப்படிங்கிறார். 2 தெசலோனிக்கேயர்
1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் ஒரே தான். 3வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நாங்க என்ன உங்க கையில கொடுத்திருக்கோமோ அதன்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். நாங்க இப்படியெல்லாம் நீங்க செய்யணும்னு நாங்க என்ன செஞ்சோம்? உங்களோட இருக்கும் பொழுது எங்களுக்கு நீங்க சாப்பாடு போட்ட ஆயிருக்க வேண்டும். இருந்தாலும் நாங்க என்ன செய்தோம்? எங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்து உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தோம். சுவிசேஷத்துல முன்மாதிரியாக நாங்கள் உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தேன். அடுத்தது 10வது வசனம், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. அடுத்த வசனம், உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். நல்லா பாருங்க, வேலை செய்ய மாட்டாங்க, வீண் அலுவல்காரர்கள். அதாவது நாய்க்கு நிற்க நேரம் இல்லை, தூங்க நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல. நாய்க்கு நிற்க நேரம் இல்லை, உட்கார நேரம் இல்லை, ஓடிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நாய்கிட்ட கிடையாது, நாய் எங்கே வர்றேன், அப்பா எனக்கு ஏகப்பட்ட வேலைப்பா அப்படிங்க. எங்கே போகுது, என்ன வருது, கடைசியில் தானே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சாக்குலையோ ஒரு இதில் படுத்து கிடக்கும், அவ்வளோதான். நாய்க்கு நிற்க நேரம் இல்லை. 4:12 சொல்றாரு. என்ன சொல்றது? 1 தெசலோனிக்கர் 4:12. 4:12 நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உன் வேலை. அது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அப்படிங்க. இல்லை என்ன சொல்கிறேன்? மைண்ட் யுவர் பிசினஸ். உன் வேலையை பார்த்துட்டு உன் துருத்தியை ஊது. சொந்த அலுவலைகளை பார்க்கவும், அப்புறம் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். ஆமாம், அதாவது மனைவி சம்பாரிச்சுட்டு வருவா, புருஷன் உட்காந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. அவளை அனுப்பின அவங்களும் சம்பாதிக்கட்டும். ஆனால் அதே சமயத்தில் நீ கணவனாக இருந்து நீ வீட்டுக்கு வந்து செய்ய வேண்டிய கிருபைகளை நீ செய்திருக்க வேண்டும். சொந்த கைகளினாலே சம்பாதிக்க வேண்டும். எதுக்காக சொல்கிறாருன்னா, புறம்பே இருக்க 11வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதபடிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே. நிறைய இடங்கள்ல கட்டளை, முறைமை, போதனைன்னு சொல்லிட்டே வருவார். இதில் நிறைய இடங்களும் சொல்லிட்டு வருவார். ஏன்னா அந்த சபையை திடப்படுத்த, அதே மாதிரி ஸ்திரப்படுத்த, திடப்படுத்தங்கிற வார்த்தை எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆக ஒரு சபை சரியானபடி திடப்பட்டு இருக்கிறதா என்பதனுடைய அடையாளம் என்ன? சுவிசேஷத்தை சரியானபடி உள்வாங்கி அதை கிரியையாக நடத்தி கொண்டு இருக்கிறதா. அப்போ ரொம்ப தெளிவாக ஒரு இது என்னென்னா, ஒரு சபையில் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா ஊர் முழுசும் சுற்றிட்டு சாயந்தரம் வந்து என்ன செஞ்ச அப்படின்னா, பகல் முழுவதும் நாங்கள் செய்தோம், ஒன்றும் அகப்படவில்லையே, சரி நாளைக்கு எந்திரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னும் சரியானபடி சுவிசேஷத்தில் அவர்கள் திடப்படவில்லை. சபையில் ஓட்டம் இருக்குன்னு அர்த்தம். சபையில் இன்னும் முழுவதுமாக வேலையே செய்யாமல் சும்மா சுற்றிட்டு இருந்தா, வீண் அலுவல்காரர்களாய், பிஸி பாடி அப்படின்னா, பிஸி பாடினா அங்கே இங்கே சுற்றுறது. சில பேரை பாருங்களேன், அந்த தாலுகா ஆஃபீஸில் உட்காந்து அங்கே வேலை இங்கே வேலை அங்கே வேலைன்னு போகிறோம். காலையில் வெள்ளை சட்டையை போட்டு நல்லா ஒரு படத்தை வச்சுட்டு வந்துடுவாங்க. ஆளுங்க என்ன வேலை, என்ன ஃபுல்லாக வேலை இருக்கும். வீட்டுக்கு போகும்போது என்ன கிடச்சி, அந்த பையன் 4 ரூபா தர்றான்னா தரமாட்டான்னா, இன்னைக்கு இல்லை நாளைக்கு வேணால் பார்ப்போம், சரி கட்டிங்க்கு கொஞ்சம் பணம் எடு. இது வந்து ஒரு பக்கம். இந்த பக்கத்தில் தான் நம்ம ஏதாவது சபையாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி ஒன்றுமே கிடைக்கல, சரி ஏதாவது கூட அடை வச்சுட்டு நீ கொஞ்சம் ஏதாவது வாங்கிட்டு வர்றேன். அருமையானவர்களே, இந்த தெசலோனிக்கே சபையில் இருந்த பிரச்சனைகள் என்ன? அந்த முக்கியமானது என்ன? அவர்கள் அசுத்தத்தில் இருந்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின்படி கர்த்தர் எப்பொழுது வருவார் என்பதை குறித்து அறியாமல் இருந்திருக்கிறார்கள். அதை குறித்து ஞானம் இல்லை, புரிதல் இல்லை. 2ஆம் வருகை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும். அதோடு கூட அவர்கள் சோம்பேறிகளாக ஒரு வேலையும் செய்யாமல், சுவிசேஷத்தை அறியாதனால சோம்பேறிகளாக ஒரு வேலையும் செய்யாமல் உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கிறாங்க. வீண் அலுவலர்களாய் சுற்றி இருக்கிறார்கள். பவுலடியார் சொல்றார், ஒழுங்கற்று திரிகிறார்கள். ஏனென்றால் சுவிசேஷத்தில் அடித்தளம் போடவில்லை. சுவிசேஷத்தில் அடித்தளம் போடவில்லை என்றால் அநேகர் ஒழுங்கற்று திரிவார்கள். தொடர்ந்து இதை நாம் பார்ப்போம்.